கைஸ், எப்படி இருக்கீங்க நீங்களாம்? ஸோ இந்த ஒரே வீடியோவில் தான் நான் வந்து வாய்ஸ் ரிவீல் பண்ணுவேன். அதுவும் பண்ணிட்டேன் இப்போது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸு கேட்டதுனால என் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெஷல் இது. வாய்ஸ் ரிவீல் பண்ணுறான்னு கேட்டுன்னு இருக்கானுங்க. டமார்னு போயிடுச்சேன் இப்போ தான். ஓகே, இந்த கேமுக்கு நான் புதுசு. ஸோ எனக்கு இந்த கேம் சுத்தமாக எனக்கு புரியல. இது வந்து ட்ரக் சிமுலேட்டர் இந்தியாவாக தான் இருக்கணும். சுத்தமாக இந்தியன் ட்ரக் மாதிரியே இல்லை. இது ஏதோ மெர்சடிஸ் ட்ரக் மாதிரியே இருக்குது. ஸோ இது இந்தியா இல்லை, யூரோப்புன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒன்று, இந்தியாவோ யூரோப்போ என்னமோ ஒன்று. நம்ம இப்போ கேம் பிளேக்குள்ளே ஆல்ரெடி போயிட்டோம். எனக்கு ஏன் இவ்வளோ காமெடியான விஷயம்லாம் வாயில் வருதுன்னு தெரில. இப்போது ஸ்பீட் பம்பு பறக்கிறோம், அவ்வளோதான். ஐயோ பறந்துட்டோமே, டமார் முடிஞ்சு. இந்த லாரிக்கு மட்டும் உயிர்ந்ததுன்னா அது கத்தும் கைஸ். சுத்தமாக புரியாது அதுக்கு. ஐயோ என்னை காப்பாற்றுங்க, புரியாதுன்னு இல்லை, ஐயோ என்னை காப்பாற்றுங்கன்னு கத்தும். அது மூஞ்சி உடையுது. அங்கே முன்னாடி இருக்கிற ஒயிட் கலர் காரை பாருங்களேன், பாருங்கள். இடம் விட மாட்டேங்கிறாங்க கைஸ், இடம் விட்டு தொலைய மாட்டேங்கிறான்ப்பா. சை, இப்போ என்ன நடக்க போகுது? நானும் நார்மல் ஸ்பீடில் தான் போகிறேன், அவனும் நார்மல் ஸ்பீடில் தான் போகிறான். கட்சியில் அவனை ஓவர்டேக் வச்சிட்டேன். 100 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் என்னன்னு எனக்கே தெரில, ஏன்னா அவ்வளோ குட்டியாக இருக்குது இந்த ஸ்பீடா மீட்ரு. ஏதோ ஒன்று, அவ்வளோதான். இந்த மாதிரி ஏன் ரோடு போட்டு வச்சுருங்க நீங்கள் இவனுங்க? அந்த ரோடு உடஞ்சிருச்சா இல்லை வேறு ஏதாவது? சுத்தமாக எனக்கு புரியல. பச்சை கலரில் ரோடு போட்டு வச்சுருங்க, பார்த்தீங்களா கைஸ்? ஐயோ என்னையா டேங்கர்லாம் பறக்குறானுங்க இவனுங்க. ஏனையா இது எக்ஸ் இருக்குது. சரி போய் முட்டலாம் வாங்க. டமால் வெளில போக முடியாது. ஏன் போக முடியாது? அவனுங்களாம் பாருங்களேன், காணாமல் போயிடுறானுங்க. எஸ், அவனுங்களாம் பாருங்கள் வரானுங்க, காணாமல் போயிடுறானுங்க. யோ எங்கேயா போகிறீங்க? ஆளாலும் காணாமல் போயிடுறீங்கடா நீங்களா. உங்கள் வீட்டில் ஆளாலும் வெயிட் பண்ணுறாங்கடா, வாங்கடா சீக்கிரம் போங்க. வீட்டில் யார் உங்கள் வீட்டில் வெயிட் பண்ணுறாங்கடா, சீக்கிரம் வீட்டுக்கு போங்கடா, காணாமல் போகாதீங்க சீக்கிரம். அவனுங்களுக்கு சொன்னால் மட்டும் கேட்டுருவானுங்களா? திரும்பி நம்ம இடத்துக்கு தான் போகிறோன்னு நான் நினைக்கிறேன். திரும்பி முட்டுறேன்னா அது ஏன்டா நான் இவ்வளோ. இந்த எருமை மாடு பாருங்களேன், பிரேக்கு கூட அடிக்க மாட்டேங்கிறானுங்க கைஸ். இந்த கேமை நீங்கள் தயவு செஞ்சு விளாட்றாதீங்க. ஏன்னா இந்த கேம் பேர் ட்ரக் சிமுலேட்டர் இந்தியா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா விளாடுங்க, இல்லாட்டி விட்ருங்க. ஆனால் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ட்ரெயின் ஆகணும். கொஞ்சம் நேரம் இல்லை, கொஞ்சம் நாட்களுக்கு ட்ரெயின் ஆகணும். இப்போ தான் என் தூய தமிழ் வந்து தொலைச்சேன். அது ஏன் எனக்கு கண்டாவே இப்படி வருதுன்னு தெரில. தூய தமிழ் நாட்கள்னு வருது. நாட்கள் கட்டு தான், வேறு ஏதாவது தூய தமிழில் பேசி தொலை போகிறேன், விட்டுருங்க. ஸோ டமார் நீச்சல் திரும்பி வச்சுன்னு இருக்கேன். இதோட இது 4வது வாட்டி. முடியலை, என்னால் முடியலை. முதல்ல இவ்வளோ முடிய வச்சுங்க, நான் முடியலைன்றேன். நான் கிரிஞ்சுன்னு சொல்ல முடியாது, லூசுன்னு சொல்ல முடியாது, எதுவுமே எனக்கு புரியாது. இது நம்ம வந்தால் அதே இடம். நான் திரும்பி வந்து இங்கே வந்து நிற்கிறேன். இங்கே ஒயின்ஸ் லிக்வர்னு போட்டிருக்கு, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்திருக்கிறது சேம் இடம்ன்ட்டு. இப்போ நம்ம திரும்புறது அதே தான். பெட்ரோல் போட போகிறோம் இப்போது. பெட்ரோலா டீசல் வச்சு முட்டி தொலையாத. டீசலு இந்த வண்டி கண்ட்ரோலே பண்ண முடியல, டீசல் தான் பண்ணுறோம், டீசல் தான் போட போகிறோம். இப்போது இது எப்படி ஃபில் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணுறது? அடங்கு நில்லுன்ற ஒழுங்க. ரிவர்ஸ் எடுத்தால் இந்த கேரியரு எதேதோ ஆகுது. லைட்டாக ஃபீவரு, எவிடன்ஸ் கூட காமிச்சிட்டேன் இப்போது. அதுலேயும் அவங்க அம்மாட்ட கெஞ்சி 10 நிமிஷம் பண்ணுறேன்ட்டு 10 மணி நேரமாக பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ ஃபுல் ஆயிடுச்சு. எஸ்
ஆயிடுச்சுன்னா திரும்பி ஃபார்வர்டு எடுத்து ரிவர்ஸ் எடுக்கிறேன். காசு கேட்குதா இல்லையான்னு பார்த்தேன். ஏன்னா நான் வந்து ட்ரக் சிமுலேட்டர் இந்தோனேஷியா தான் விளாடிருக்கேன் இது வரைக்கும். ட்ரக் சிமுலேட்டர்னா ஸோ அதில் வந்து காசு கேட்கும். இதில் காசு கேட்கலையே என்னான்னு பார்த்துருந்தேன். ஓகே ஃபுல்லாகிடுச்சு. நம்ம இப்போ போகலாம். அந்த 3 கார் பார்த்தீங்களா, இது நம்ம வந்து அதே இடம் ஸ்பீட் பம்பு. இந்த இடத்த பாருங்கள் 30 கிலோமீட்ரு. அதே நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க 50 கிலோமீட்ரு. அதே இடம் ஸ்டார் மார்க்கெட்டு திரும்பி அதே இடம் தான். 4 வாட்டி ஒரே இடத்த சுற்றிட்டு இருக்கோம். அதே டர்னிங்கு அதே எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே அதே தான். என்னது இது கேம் ப்ளே பாஸ் ஆகிடுச்சு. நல்ல வேலை பாஸ் ஆகலை. பாஸ் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஆட்டா பாவி கைஸ் பாருங்களேன், பறக்க விட்றான். துரோகம் பண்ணுறானுங்க கைஸ். பிரேக் அடிக்க மாட்டேங்கிறானுங்க. ஒரு கார் நின்னா மட்டும் பிரேக் அடிச்சிடுவானுங்க. நாங்களாம் நின்னா அடிச்சிடவே மாட்டானுங்க. துரோகம் பண்ணுறானுங்க. பப்ஜி மாதிரி இருக்குது கைஸ். ரிவைவ் பண்ணுங்கடான்னு அப்போ தான் பண்ண மாட்டானுங்க. ஓகே இதோட கேம் ப்ளே முடியுது. பாய்.